வஹீதா ஃபாத்திமாங்கிறவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஜும்மாவில் 2 ரக்காத்து தஹியத்துல் மஸ்ஜித் தவிர முன் சுன்னத்து 2 ரக்காத்து உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஜும்மா தொழுகைக்கு வந்து தௌஹீது வட்டத்திலேயே சில பேர், அதாவது சலபுகள்னு சொல்லக்கூடியவங்க, ஜும்மாவுக்கு முன் சுன்னத்து கிடையாது, தஹியத்துல் மஸ்ஜித் தான் அது, பள்ளிக்கு வந்தவுடனே 2 ரக்காத் தொழுவணுமே தவிர அது ஜும்மாவுடைய சுன்னத்துங்கிறது கிடையாது. பள்ளியில் நுழைஞ்சா 2 ரக்காத் தொழுவணும்ல, அது 10 மணிக்கு வந்தால் 10 மணிக்கு தொழுவார், 12க்கு வந்தால் 12க்கு தொழுவார், இமாம் எந்திரிச்ச பிறகு வந்தால் எந்திரிச்ச பிறகு அவர் தொழுவார். அதனால் முன் சுன்னத்துன்னு ஒன்று கிடையாது அப்படின்னு யார் சொல்கிறா? இந்த சலப்புகள்னு சொல்லக்கூடிய ஒரு சாரார் வந்து ஜும்மாவுக்கு முன் சுன்னத்து கிடையாது, ஆனால் வந்து நுழைஞ்சவன 2 ரக்காத் தொழுவணும், பள்ளிக்குள்ளே வந்தவன 2 ரக்காத் தொழுவணும். அது எதுக்காக உள்ளது இல்லை, ஜும்மாவுடைய முன் சுன்னத்து என்பதற்காக இல்லை. பள்ளிக்கு வந்தால் எப்போ போனாலும் தொழுவணும்ல. நீங்கள் சாயந்தரமாக பள்ளிக்கு போகிறீங்க, நுழைஞ்சதுக்காக ஒரு 2 ரக்காத் தொழுவணும், அந்த தொழுகை தான் என்று ஒரு வாதம் வைக்கிறாங்க. அதுக்கு அந்த கேள்வி கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஜும்மாவில் 2 ரக்காத்து தஹியத்துல் மஸ்ஜித் தவிர முன் சுன்னத்து என்று 2 ரக்காத்து உண்டான்னு கேட்குறாங்க. இப்போ இது குறித்து நம்ம அறிந்து கொள்வதாக இருந்தால், இது குறித்து நம்ம ஹதீஸுகளை எடுத்து பார்க்குறோம். புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்குது, அதாவது 930வது ஹதீஸ். அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், ஜா ரஜுலுன் ஒன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்துபுன் நாஸ யௌமுல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை மக்களுக்கு ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்தி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு மனிதர் வந்தார். ஒரு மனிதர் வர்றாரு. வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மெம்பரில் இருந்து பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பயான் ஜும்மாவில் வெள்ளிக்கிழமை ஜும்மா குத்துபா இருக்குல்ல, குத்துபா நடந்துக்கிட்டு இருக்கும்போது வர்றாரு. வந்தவுடனே என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உட்காந்துடுறாரு. அவர் வந்து என்ன செய்கிறாரு, வந்தார், டக்குனு கீழே உட்காந்துடுறாரு. அது ரசூல்லா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பயான் நிறுத்திட்டு, அது சல்லைத்த யாஃபுலான், இந்தப்பா நீ வந்து தொழுதியான்னு கேட்குறாங்க. காலலா, இல்லைன்றார் அவர். அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, கும் ஃபர்க்கா ரக்காயத்தேனி, எந்திரிச்சு 2 ரக்காத் தொழுவு. எந்திரின்னு சொன்னதுலேருந்து உட்காந்துட்டான்னு விளங்குது. அதாவது எந்திரிச்சு 2 ரக்காத் தொழுவுன்னா என்ன அர்த்தம், ஆள் வந்து உட்காந்துட்டாருன்னு அர்த்தம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பயான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் வர்றாரு, வந்துட்டு கீழே உட்காந்துடுறாரு தொழுவாமல். ரசூல்லா என்ன செய்கிறாங்க, தொழுதுட்டியான்னு கேட்குறாங்க. இல்லைங்கிறாரு. எந்திரிச்சு 2 ரக்காத் தொழுவு. இதை சொல்லும்போது தான் இது வந்து தஹியத்துல் மஸ்ஜித், இது இந்த 2 ரக்காத்து ஜும்மாவுடைய சுன்னத்து இல்லை. இதுதான் அந்த விளக்கம் சொல்கிறாங்க. புகாரில் 930 ஹதீஸ், இன்னும் நிறைய நூலில் இருக்குது, முஸ்லீம்லாம் இருக்குது. இந்த ஹதீஸை வச்சு இந்த சலப்புங்கிறவங்களில் ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது ஜும்மாவுக்கு முன் சுன்னத்து இது இல்லை, பள்ளிவாசலுக்கு வந்து உட்காந்துல தொழுவாமல் அந்த தஹியத்துல் மஸ்ஜித் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது தஹியத்துல் மஸ்ஜித் இல்லை. தஹியத்துல் மஸ்ஜிதுங்கிறது ஜும்மா அன்னைக்கு மட்டும் இல்லை, அது எப்பவும் உள்ளது. ஜும்மாவுக்கு மட்டும்தான் தஹியத்துல் மஸ்ஜித் இருக்குதா? தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகையோட சம்மந்த போகும்போதெல்லாம் எப்போ நுழையிறோமோ, தஹியத்துனா காணிக்கை, மஸ்ஜித்னா பள்ளிவாசல். தஹியத்துல் மஸ்ஜித் என்றால் பள்ளிவாசல் காணிக்கை. பள்ளிவாசல் போகும்போதெல்லாம் ஒரு பள்ளியில் நுழைஞ்சா 2 ரக்காத் சும்மா போயிட்டு வந்துடக்கூடாது, முடிஞ்சால் 2 ரக்காத் தொழுதுட்டு வரணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது ஜும்மாவுக்கு சம்மந்தப்படுத்தி வந்தால் உட்காரால எந்திரிச்சு நின்று சொல்கிற அளவுக்கு உள்ள வேலையாண்டா கிடையாது. தஹியத்துல் மஸ்ஜித் விருப்பத்தின் பார்ப்பட்டது, வலியுறுத்தி கட்டாயப்படுத்தி சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. ரசூல்லா பள்ளிவாசலில் உட்காந்துருக்கும் எத்தனை தடவை இப்போ சஹாபாக்கள் வந்திருக்கிறாங்க, வந்தாலும் எந்த ரூல்னு சொன்னதில்லை. தஹியத்துல் மஸ்ஜித் அவ்வளோ நீங்கள் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குமே. ஆனால் பள்ளிவாசல் ரசூல்லா இருக்கும்போது எத்தனை சஹாபாக்கள் வந்திருக்காங்களே, ஒவ்வொருத்தரே தொழுதுட்டு உட்கார்னு சொன்னாங்களா? பொதுவாக ஆர்வம் மட்டும் சரி முடிஞ்சிருச்சு. இது வலியுறுத்தி சொன்னது வந்து ஜும்மாவுக்கு 2 ரக்காத் இருக்குது அப்படி தான் காட்டுது. இருந்தாலும் அவங்க இந்த அப்படி தெளிவான வார்த்தை இல்லாததுனால இது தஹியத்துல் மஸ்ஜித் தான் சொல்லுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இதே விஷயம் இப்னு மாஜாவில் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் விவரமாக வருது. அந்த விவரம் வந்து இது தஹியத்துல் மஸ்ஜித் இல்லைன்னு காட்டுது. இப்னு மாஜாவில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த வந்தாரில் ஒருத்தர், அவர் பேரும் சேர்ந்து வந்து சுலைக்குண்டு, அவர் சுலைக்குல் கத்துஃபானின்னு ஒரு பேர், அவர் தான் வர்றாரு. இதில் ஒரு மனிதர்னு வருது, இப்னு மாஜாவில் மனிதருடைய பேரும் வருது. வந்து என்ன செய்கிறாருன்னா, ரசூல்லா குத்பா ஓதிட்டு இருக்கிறாங்க. இப்போ காலலஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல்லா அவர்கிட்ட சொல்கிறாங்க, சல்லைத ரக்காத்தைனி கபல அன் தஜி, இங்கே பள்ளிவாசலுக்கு வரதுக்கு முன்னாடி 2 ரக்காத் நீ தொழுதுட்டியான்னு கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க, தொழுதுட்டியான்னு மட்டும் கேட்குறாங்க. இந்த புகாரி ஹதீஸில் இப்னு மாஜாவில் என்ன வருதுன்னு கேட்டால், பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தொழுதுட்டியா, வீட்டில் தொழுதுட்டியான்னு கேட்குறாங்க.
நல்லா கொஞ்சம் கபலான் தஜிய இங்கே வந்து உட்காந்துட்டார்ல, உட்காந்துட்டா முதல்ல தொழுதுட்டியான்னு கேட்குறாங்க. எங்கே தொழுதுட்டியான்னு? வீட்டில் தொழுதுட்டியான்னு கேட்குறாங்க. அப்போ இது தஹியத்துல் மஸ்ஜித் எப்படி ஆகும்? தஹியத்துல் மஸ்ஜித் வீட்டில் தொழுக முடியும்? தஹியத்துல் மஸ்ஜித்னா பள்ளியில் நுழையும் போது தொழுகிற தொழுகைக்கு பேர் தான் தஹியத்துல் மஸ்ஜித். அவர்கிட்ட கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, சல்லை தரக்க தனி கபலான் தஜிய, இங்கே வர்றதுக்கு முன்னாடி நீ 2 ரக்காத் தொழுதுட்டியா? காலலா இல்லைங்கிறாரு. இப்போ சல்லி ரக்காத்தை நீ 2 ரக்காத் தொழுவு, ஒருத்த ஜவ்வசு பீகிமா சுருக்கமாக தொழுவு. ஏன்னா இமாம் முறை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாரு, நீ பாட்டுக்கு 1.5 மணி நேரத்துக்கு இழுத்துடக்கூடாது, ஷார்ட்டாக தொழுவு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்ட்டு இப்னு மாஜாவில் வருது. இது சரியான ஹதீஸ் தான். அப்போ இதில் என்ன நம்ம விளங்குறோம் அப்படின்னு கேட்டால், அதாவது அந்த மனிதர் வந்து 2 ரக்காத் தொழுதார் இல்லையா, அது பள்ளியில் வந்தால் தொழணும் என்கிற தொழுகை அல்ல. அந்த தொழுகையாக இருந்தால் அவர் வீட்டை தொழுதுட்டு வந்தாலும் அது வீட்டு தொழுகை. இப்போ 2 தொழுன்னு சொல்லியிருப்பாங்க. அவர் வீட்டில் தொழுது வந்தாலும் பள்ளியில் இப்போ தான் நுழைகிறாரு, அந்த 2 தொழுவுன்னு தானே சொல்லியிருக்கானு. நீ வீட்டில் தொழுதியான்னு கேட்டுட்டு இல்லைன்னு தொழுவு சொல்கிறாங்க. வீட்டில் தொழுதான்னு சொல்லியிருந்தா உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த கேள்வி என்ன, வீட்டில் தொழுது இருந்தால் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்போ இது தஹியத்துல் மஸ்ஜித் அல்ல. தஹியத்துல் மஸ்ஜித்னு ஒன்று இருக்குது, அது கம்பல் பண்ணுற ஒரு தொழுகை கிடையாது, வலியுறுத்துகிற ஒரு தொழுகை கிடையாது. ஜும்மாவுடைய முன் சுன்னத்து வந்து வலியுறுத்தப்படுது. அதனால தான் உட்கார வீட்டில் தொழுதியான்னு கேட்குறாங்க. அப்போ இது இப்னு மாஜாவுடைய இந்த அறிவிப்பு வந்து தஹியத்துல் மஸ்ஜித்லாம் ஒன்று கிடையாது, அது எப்போதும் உள்ளது. ஜும்மாவுக்குண்டு தஹியத்துல் மஸ்ஜித்னு ஒன்று இருக்கான்னு கேட்டால் கிடையாது. மஸ்ஜிதுக்கு போகும் பொழுதெல்லாம் விரும்பினா என்ன செய்யலாம், 2 ரக்காத் நம்ம தொழுது கொண்டோமே, ஆனால் அது ஒரு சிறப்பு, அது ஆர்வம் ஊட்டப்பட்ட ஒரு விஷயம். உட்கார்ந்துருக்கிறாள் எழுப்பி விட்டு உத்தரவு போடுற விஷயம் கிடையாது அது. இந்த இது எப்படி விஷயம், ஜும்மாவுக்கு 2 ரக்காத் சுன்னத்து உண்டு. ஒருவேளை இந்த ஜும்மாவில் லொஹருக்கு பதிலாக தொழுகிறோம்ல, 2 மைனஸ் ஆகுதுல, அதனால கூட ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம். லொஹருக்கு 4 ரக்காத்து, ஜும்மாவுக்கு 2 ரக்காத்து. மற்ற எதையும் விட எந்திரிச்சு 2 தொழுவுன்னு சொன்னால் அந்த 2 விடுபடுது. அப்படி நானே தான் சொல்கிற விளக்கம். அந்த 2 முக்கியத்துவம் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பதற்கு வந்து அந்த 4 ரவுண்டு பண்ணுற மாதிரி கூட நினச்சாங்களா என்னமோ தெரியல. இந்த ஒரு அர்த்தமும் அதில் இருக்குது, நம்மளாக வழங்கக்கூடிய அர்த்தம் தான் இது. இதுக்கு ரெடி விட்ருங்க. அடுத்தது வந்து இது ஜும்மாவுக்கு முந்தினது. முந்தி வந்து தஹியத்து தான் இருக்குது, சுன்னத்து இல்லைம்பாங்க. சுன்னத்து தான் இருக்குது, தஹியத்து எப்போதும் இருக்கிறது, விரும்பினால் தொழுது கொள்ளலாம். அது கூட வந்து எல்லா நேரத்துலையும் உள்ளது. தடுக்கப்பட்ட நேரத்தை தவிர 3 நேரத்தில் தடுக்கப்பட்டிருக்குல்ல, அந்த நேரத்தை தவிர நம்ம பள்ளிவாசலுக்கு போனோம்னு சொன்னால் 2 ரக்காத் தொழுது தான் என்ன செய்யணும், வரணும். 7 முண்டா ஏன்னா செஞ்சுக்கிடலாம். பின் சுன்னத்து கூட இருக்குது ஜும்மாவுக்கு. பின் சுன்னத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டதுக்காக வேண்டி 937 ஹதீஸில் இருக்குது. ஜும்மாவுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் போய் 2 ரக்காத் தொழுவார்கள். ஜும்மா தொழுது விட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க, வீட்டில் போய் 2 ரக்காத் தொழுதுருவாங்க. இது புகாரில் 937 ஹதீஸில் இருக்கிறது. இன்னொரு ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் இருக்கிறது. நீங்கள் ஜும்மா தொழுது விட்டால் ஜும்மாவுக்கு பிறகு 4 ரக்காத் தொழுவுங்க. 2 ரக்காத்து வீட்டில் தொழுதாங்கன்னு வருது, இது பொதுவாக 4 ரக்காத் தொழுவுங்கன்னு இருக்குது. அப்போ ஜும்மாவுக்கு பிறகு விரும்பினால் 4 ரக்காத் தொழுது கொள்ளலாம், ஜும்மாவுக்கு பிறகு விரும்பினால் 2 ரக்காத் தொழுது கொள்ளலாம். அல்லது பிரித்து நம்ம விளங்குறதா இருந்தால் வீட்டில் தொழுதால் 2 ரக்காத் தொழுது கொள்ளலாம், அங்கே தொழுதால் 4 ரக்காத் தொழுது கொள்ளலாம். இப்படி நடக்கலாம். பிந்தின சுன்னத்தும் இருக்கிறது, முந்தின சுன்னத்தும் இருக்கிறது ஜும்மாவுக்கு. அடுத்த கேள்வி, இதுக்கு ஆர்டிக்கல் போட்டுருவோம். இந்த ஜும்மாவுக்கு முன் சுன்னத்துன்னு கேட்குறீங்கல்ல, ஆர்டிக்கல் போட்டிருக்குது. அதுக்குரிய ஹதீஸு எல்லாமே ஆதாரத்தோடு நீங்கள் பார்க்கலாம் இல்லையா, அதுக்கு அதில் பார்த்துக்கிறங்க. அடுத்து வந்து